अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊदु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्याति अअमालिना। मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिलहु फला हादिय लहु। व अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் சனிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து திருக்குரானில் இருந்து சில வசனங்களை படித்து வரச் சொல்லி அது தொடர்பான கேள்விகளை கேட்டு பதிலளித்து அதற்கான விளக்கங்களை அறியக்கூடிய நிகழ்ச்சியில் கடந்த சில வாரங்களாக சூரா அன்னாம் என்ற 6வது அத்தியாயத்தின் தொடர் வசனங்களை குறித்து நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அதில் இந்த வாரத்தில் அன்னாமினுடைய 50வது வசனம் தொட்டு 80வது வசனம் வரை உள்ள வசனங்களுக்கான விளக்கங்களையும் அது குறித்த கேள்விகளையும் பதில்களையும் நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஆண்களுக்கான கேள்வி. இப்ராஹிம் என்ற இறை தூதர் தன் தந்தை ஆசரிடத்தில் அவர் கொள்கையை விமர்சனம் செய்து என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? இப்ராஹிம் என்கிற இறை தூதர் அவருடைய தந்தை ஆசர் என்பவரிடத்தில் அவருடைய அந்த தவறான கொள்கையை விமர்சனம் செய்து என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? யாரும் ஆப் ஓபன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. சொல்லுங்க. நீங்க திருந்தவில்லை என்றால் மன்னிப்பு கிடைக்காது. இந்த அத்தியாயத்தில் அது மாதிரி வார்த்தை வரல பெண்கள்ல இருந்து. சரியான ஒரு பதில். அன்னாமினுடைய 74வது வசனம். இதுல அல்லாஹ் இப்ராஹிம் நபியுடைய வாப்பா பேர் என்னங்கிறத சேர்த்து அல்லாஹ் அதுல குறிப்பிடுகிறான். இது கால இப்ராஹிம் லி அபிஹி ஆசர். இப்ராஹிம் நபியினுடைய வாப்பா பேர் ஆசர். தன் வாப்பாவிடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு பேசுகிறார். அத்தத்தஹிது அஸ்னாமன் ஆலிஹத்தன், நீங்கள் சிலைகளை கடவுள்களாக தேர்வு செய்து கொண்டீர்களா? கற்களை நீங்கள் உண்டாக்கிய பொம்மைகளை அதை கடவுள்களாக நீங்கள் ஆக்கி விட்டீர்களா? இன்னி அராக்க ஒ கௌமக்க, உங்களையும், வாப்பாவை பார்த்து மகன் பேசுகிறார், உங்களையும் உங்கள் சமுதாயத்தவர்களையும் ஃபீ தலாலி முபீன், தெளிவான வழிகேட்டில் தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதாக திருக்குரான் சொல்கிறது. இது என்ன பாடத்தை நமக்கு உணர்த்துகிறது என்றால், இஸ்லாம் நபிமார்கள் ஒருபோதும் அசத்திய கொள்கையை வளைந்து நெளிந்து பேச மாட்டார்கள். அசத்திய கொள்கைனா அது அசத்தியம்தான் என்பதை நேர்பட பேசுகிற பண்பு இஸ்லாத்துக்கும் நபிமார்களுக்கும் மட்டும்தான் அந்த பண்பே உண்டு. இப்ப நம்முடைய வாப்பா, நம்ம அம்மா, நம்முடைய குடும்பத்தவர்கள் அவர்கள் ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அதுக்கு ஒரு சால்ஜாப்பு நம்ம செய்வோம். வரதட்சணை ஊர் வாங்கினால் அதுக்கு பேர் வரதட்சணை. நம்ம குடும்பம் வாங்குச்சு அப்படின்னா இல்ல அன்பளிப்பாக கொடுத்தார்கள் அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரை நம்ம வைத்து விடுவோம். வட்டி வாங்குவார்கள் அல்லது மது அருந்துவார்கள், ஏதோ ஒரு தீமை செய்வார்கள். யாராவது செய்தால் அதற்கு இவங்க என்ன பேர் வைப்பாங்கன்னா இது அநியாயம், பாவம், தீமை, குற்றம் அப்படின்னு எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவார்கள். தன் குடும்பத்தவர்கள் அதே தீமை செய்யும் பொழுது நிர்பந்தம், அதுக்கு குற்றம்னு வராது. இல்ல எங்க வாப்பா மது அருந்தினார், பாவம், பெரிய அநியாயம்னு சொல்ல மாட்டாங்க. அவருக்கு என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும், நிர்பந்தம் அப்படின்றாங்க. தனக்கு என்றாலோ தன் குடும்பத்துக்கு என்றாலோ ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது
அந்த தீமையை நியாயம் கற்பிக்கிற ஒரு பண்பும், அடுத்தவர்கள் செய்யும் போது அந்த தீமை அது தீமைதான் அப்படிங்கிற அதுல ஒரு கடும் பார்வையும் இருக்கிற நிகழ்வு மக்கள்கிட்ட நீங்க யதார்த்தமா பார்க்கலாம். ஆனா இங்க இப்ராஹிம் நபி பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, இன்னி அராக்க வ கௌமக்க, என் தந்தையை உங்களையும் உங்கள் சமுதாயத்தை நான் எப்படி பார்க்கறேன் தெரியுமா? உங்க ரெண்டு பேரும் வேறுபடுத்தலாம் பார்க்கல. எங்க வாப்பா பண்ண அதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கும், என் சமுதாயம் தான் கெட்ட வழி அப்படிலாம் கிடையாது. நீங்களும் உங்கள் சமுதாயமும் ஃபீ தலாலி முபீன், தெளிவான வழிகேட்டில் இருக்கிறீர்கள். இந்த வழிகேடுங்கிறதுல வந்து என்ன, அந்த வழிகேடுன்னு சொல்றதே பல பேர் விரும்ப மாட்டாங்க. இப்ராஹிம் நபி தன் வாப்பா சொல்றாங்க நீங்க தெளிவான வழிகேடு. இந்த வழிகேட்டுல வந்து கொஞ்சம் சின்ன வழிகேடு அப்படிலாம் கிடையாது, முழு வழிகேட உங்கள்ட்ட தான் இருக்கு. மொத்த பாவத்தினுடைய பிறப்பிடமே நீங்க தான், எல்லா அநியாயத்தை அக்கிரமத்தை செய்யறது நீங்க தான் அப்படின்னு தன் தந்தையை பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று குர்ஆன் நமக்கு பறைசாற்றுகிறது. இதுல நீங்க எதை பார்க்கலாம்னா, இப்ராஹிம் நபியினுடைய சத்தியத்தை எடுத்து சொல்கிற ஒரு பண்பு நீங்க இங்க பார்க்கலாம். இன்னைக்கு மக்கள் வந்து ஏதாவது நல்லதை குறித்து பேசுவார்கள், நன்மையை ஏவி தீமையை தடுப்பார்கள். நன்மையை மட்டும் ஏவு, தீமையை தடுக்காதுன்னு சொல்கிற ஒரு கூட்டம் உண்டு. தீமையை தடுத்த எல்லாம் நம்மளாம் ஒரே அண்ணன் தம்பிகளா பழகி கொண்டிருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம். நமக்குள்ள பகைமை பாராட்டலாமா? அவன் தப்பு தான் பண்றான், தப்புன்னு சொல்லாத, எல்லாம் பிரிஞ்சு போயிருவாங்க, முஸ்லிம்களை ஓரணியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை, இது ஒரு விஷமத்தனமான காரியம். தீமைனா அது தீமைன்னு பேசணும். இப்ராஹிம் நபிக்கு இருந்த நெஞ்செழுத்தத்தை போன்று ஒரு எவ்வளவு பெரிய துணிச்சல் இருந்த வாப்பாவை சமுதாயத்தை தனி ஒரு நபராக இருந்து, வாப்பா நீங்க செய்யறது தப்பு, அது சின்ன தப்பு தான், இருந்தாலும் மாத்திக்கங்க, இப்படி வரல. தெளிவான வழிகேடு உங்கள்ட்ட தான் இருக்கு. ஊர் உலகத்துல என்ன தப்பு பண்ற, நீங்க பண்ற அளவுக்கு அநியாயம் வேணா பண்ண முடியுமா? மொத்த அநியாயத்தை அட்டூழியத்தை நீங்க தான் செய்றீங்க. இது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். எல்லா அட்டூழியத்துக்கு நீங்க சொந்தக்காரர்கள் என்ற விதத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் தந்தையை, தன் சமுதாயத்தை தனி ஒரு நபராக நின்று இந்த வார்த்தையை பேசுறாருன்னா அதுக்கு ஒரு தனி நெஞ்சழுத்தம் தேவை, நெஞ்சுறுதி என்பது தேவை. இப்ராஹிம் நபிக்கு அது இருந்தது, இறை தூதர்களுக்கு அது இருக்கும். இஸ்லாத்துக்கு அந்த நெஞ்சுறுதி உண்டு. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் மக்களை பார்த்தால் அந்த நெஞ்சுறுதியை இழந்துடுறாங்க. தீமைனா தீமைன்னு பேசணும்ல, வாய் வராது. சமுதாயத்தில் எத்தனையோ வழிகேடுகள் நடைபெறுகிறது, மார்க்கத்தின் பெயரால் வழிகேடு உண்டாக்கப்படுது. புது புது தர்காக்கள் காலப்போக்கில் உருவாகிக்கிட்டே வருது. புதிய புதிய வழிபாடுகள், கலாச்சாரங்கள் உண்டாக்கப்படுகிறது. இது நபிகளார் காலத்தில் இல்ல, இது பிதாச்சு, இது நரகத்துல தான் கொண்டு போய் சேர்க்கும், அதனால இந்த காரியங்களை, தீமைகளை விட்டு விலகணும் அப்படின்னு தைரியமாக பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய முஸ்லிம்கள் சமுதாயத்தை குறைந்து கொண்டே வராங்க. அப்படி யாராவது பேசினா கூட இவன் சமுதாயத்தில் பிளவுபடுத்தக்கூடியவன். இப்படியா பேசுறது? மக்களுக்கு தாவா பண்றதுக்கு ஒரு முறை வேண்டாமா? ஒரு தீமையை தீமைன்னு சொல்லிட்ட போது அது பேர் தாவாவா என்று அதை விமர்சனம் செய்யக்கூடிய மக்கள் உண்டு. ஒரு தீமையை தயவதாட்சனை பார்க்காமல் அது தீமைதான், பாவம் தான், குற்றம் தான் என்று சொல்வது இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற நெறி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸ்தஅ பிமா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை தயவதாட்சனை பார்க்காமல் எடுத்து சொல்லுங்கள். இவன்கிட்ட சொன்னா பிரச்சனை வரும், இவன்கிட்ட சொன்னா ஏத்துக்குவான், இவன்கிட்ட சொன்னா மன கஷ்டப்படும், இவன்கிட்ட சொன்னா கஷ்டப்பட மாட்டான், இப்படி பார்த்து பேசக்கூடாது. மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லணும். யாருக்கு வலிச்சாலும் வலிக்கலனாலும் சொல்றது உங்க வேலைன்னு அல்லாஹ் நபிகள் பெருமகனாருக்கு சொல்லி கொடுக்கிறோம். வழிகேடுனா அதை வழிகேடுன்னு சொல்லிடணும், தீமைனா அதை தீமைன்னு சொல்லணும். இது இறைவனின் கோபத்துக்குரியது, இதை கை உடலைன்னா நீ நரகம்தான் போவ அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்கிறத போட்டு உடைச்சிடணும். அது நம்முடைய குடும்பத்தவர்கள், நம்முடைய நேசமிக்கவர்கள், அவங்க மனசு புண்படுமே என்பதற்காக அந்த வார்த்தையை அழகுறாக்கி அதை இன்னும் கொஞ்சம் ரம்மியமாக்கி வரதட்சணை தான் இந்த மாதிரி அன்பளிப்பு. இது எப்படி அன்பளிப்பு ஆகும்? அது அன்பளிப்பு கிடையாது, வரதட்சணை, ஏமாத்து வேலை. இது ஒரு வகையான திருட்டுத்தனம். வெளியே ஒருத்தன் பிட் பாக்கெட் அடிக்கிறான்னா அதுக்கு இதுக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. அவன் தெரியாம எடுக்கிறான், அவன் தெரிஞ்சு எடுக்கிறான். இப்படி பேசணும். அப்படி பேசினாதான் அதை வலிக்கும், குத்தும். அந்த தீமையை செய்யறதுக்கு ஒரு வகையான தயக்கம் ஏற்படும். இது அன்பளிப்பு கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கங்க, யாரும் தவிர்க்க மாட்டாங்க. அப்படித்தான் பல ஆலிம் பெருமக்கள் திருமண மேடைகள்ல நின்று பேசுறாங்க. பயான் எப்படி பேசுறாங்க? இந்த மாதிரியான கலாச்சாரம் நடக்குது, கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கங்க. எவன் தவிர்ப்பான்? ஒரு பையனும் தவிர்க்க மாட்டான். இது தப்புதான், இதை செய்யக்கூடாது, நான் இதில் சேர மாட்டேன், புறக்கணிப்பேன், என் சமுதாயத்தை புறக்கணிக்க வைப்பேன் என்ற நிலைப்பாட்டை எடுப்பார்களே ஆனால் 4 பேருக்கு வலிக்கும்.
அதை திருத்த வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வருவார்கள். எனவே சத்தியத்தை போட்டு உடைத்து இதுதான் மார்க்கம்னு பேசுறது யாருடைய பண்பு? இப்ராஹிம் நபியினுடைய பண்பு. அவர் இப்படித்தான் போனார். வாப்பாட்ட போனார், வாப்பா நீங்க செய்யறது தப்பு மாதிரி இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கங்க, சுதாரிச்சுக்கங்க, அப்படிலாம் பேசுற தப்புதான், இது விட்டுதான் ஆகணும், விடலைன்னா நீங்க வழிகேடுறதான் என்று நெஞ்சுறுதியோடு பேசினார் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருவதை பார்க்க முடிகிறது. அடுத்த கேள்வி, எதற்காக வேண்டி இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சான்றுகளை கொடுத்தான்? அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றோம். சான்று என்னங்கிறது அடுத்தடுத்து வருது. இப்ராஹிம் நபிக்கு நாம சான்று கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு ஒரு காரணத்தை எல்லாம் சொல்றான். பெண்களுக்கான கேள்வி. சரியான பதில். கூடுமான வரைக்கும் ஒருத்தரே பல பதில்கள் சொல்வதிலிருந்து வேற வேற நபர்களுக்கும் அந்த மாதிரி வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கறதுக்கு பாருங்க. என்ன அப்படின்னா, இப்ராஹிம் நபிக்கு நாம் சான்றுகளை வழங்கினோம் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சான்றை பத்தி பின்னாடி பேசுறான். என்ன சான்றுன்னு அடுத்தடுத்த வசனத்துல வருது. சான்றை ஏன் கொடுத்தோங்கிறதுக்கு அல்லாஹ் விளக்கம் கொடுக்கிறான். கதாலிக்க நுரி இப்ராஹிம் மலக்கூத்த சமாவாத்தி வல் அர்து வலியகூன மினல் மூக்கினீன். உறுதிமிக்கவராக இந்த இப்ராஹிம் ஆக வேண்டும் என்பதற்கு வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் நாம் என்ன செய்தோம்? இப்ராஹிமுக்கு சில சான்றுகளை, அத்தாட்சிகளை நாம் காட்டினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம் நபி ஒருபோதும் இணை வைக்கல, அதுல எந்த மாற்றமே கிடையாது. அவர்கள் என்னன்னா, எப்போ ஒரு மனிதனுக்கு புத்தி தெளிவு வரும் அப்படின்னு கேட்ட பருவ இது. அதுக்கு முன்னாடி புத்தி தெளிவுங்கிறது அந்த சிறு குழந்தையில் சிறு பருவத்தில் இருக்காது. அந்த தெளிவு ஏற்பட்ட காலத்தில் இருந்த இப்ராஹிம் நபி ஷிர்க் வைக்கல. ஒரு 5 வயசு பையன் ஒரு சிலையை கையெடுத்து கும்பிடுறான் அல்லது சிலைகள்கிட்ட பிரார்த்தனை செய்யறான் அப்படின்னா அது ஷிர்க் இல்லை. அவன் விவரம் தெரியாம கையெடுத்து கும்பிடுறான். 15 வயசு ஆகி புத்தி வந்துருச்சு, இப்பவும் கையெடுத்து கும்பிட்டாதான் அது பேர் ஷிர்க். இப்ராஹிம் நபி எப்ப பருவத்தை அடைகிறாங்களோ, எப்போது அந்த சீரிய சிந்தனை அவர்களுக்கு கிடைக்குதோ, அப்பத்துல இருந்தா இது தப்பு, இது ஒரு ஷைத்தானிய செயல் தான், சிலையை வணங்குறது புத்தி ஏதாவது இருக்குதா, இதை போய் அவனாவது வணங்குவானா அப்படின்னு புறக்கணித்தார். ஆனா என்னதான் இதெல்லாம் வழிபாடுக்கு உரிய கடவுள் இல்லை என்றாலும் ஒரு உறுதிமிக்க நம்பிக்கை வரணும்னா அது அல்லாஹ்வுடைய ஹிதாயத்துல தான் இருக்கு. அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கலன்னு வைங்க, நபிமார்களை கூட வழிகேட்டில தான் பார்க்க முடியும். அதான் உண்மை. இது கேட்பதற்கு கசப்பாக இருக்கலாம், உண்மை அதுதான். நபிமார்கள் கூட எங்க தான் நிக்கணும்? வழிகேட்டில், நரகத்தில் தான் இருக்கணும், அல்லாஹ் நேர்வழி காட்டாவிட்டால். திருமறை குர்ஆனில் நபிகள் பெருமகனாரின் சஹாபாக்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், சஃபா உஃபரத்து மினன்னார், நரக விளிம்புல நீங்க இருந்தீங்க, உங்களை நான் காப்பாத்தினேங்கிறோம். நான் இந்த மார்க்கத்தை கொடுக்கலன்னா நீங்க எங்க போய் சேர்ந்திருப்பீங்க? நரகம் தான் போயிருப்பீங்க. உங்களை காப்பாத்தி கூட்டு மீட்டு கொண்டு வந்தது நான் தான் என்று இறைவன் பேசுகிறான். எனவே எல்லா நபிமார்களுக்குமான நேர்வழி, எல்லா மக்களுக்குமான நேர்வழி அல்லாஹ் கையில தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் இப்ராஹிம் நபி இப்போ இப்ராஹிம் நபி இதெல்லாம் தவறுன்னு புரிந்து கொண்டார். அதுல உறுதி ஆகணும்ல. நெருப்புல தூக்கி எரிஞ்சாலும் நான் இப்படித்தான் நிற்பேன், என் கொள்கையில தான் இருப்பேன்னு சொல்லணுமே. அந்த உறுதி மிக்கவராக மாற வேண்டும் என்பதற்கு வானங்களில் இருந்து பூமியில் இருந்து பல அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காட்டினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எனவே அல்லாஹ் அத்தாட்சிகளை காட்டுவது எதற்காகனா, புதிதாக ஈமான் பிறக்க இல்லை, இருக்கிற ஈமானை பலப்படுத்துவதற்கு. அத்தாட்சி எதற்கு? இல்லாத ஈமானை கொண்டு வருவதற்கல்ல, இருக்கிற ஈமானை உறுதிப்படுத்துவதற்கல்ல அத்தாட்சிகளை தருகிறான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்க முடியுது. அதான் குர்ஆன் முழுக்க அல்ல நமக்கு அத்தாட்சி பத்தி பேசுறோம். நீ வானத்தை பார்க்கலையா, பூமியை பார்க்கலையா, அல்லாஹ் படைத்திருக்கிற மரங்களை, மலைகளை, செடி கொடிகளை, தண்ணீரை, இதையெல்லாம் நீ பார்க்கலையா? இதையெல்லாம் யாரு நான் கொண்டு வந்தானா மத்தவன் கொண்டு வந்தானா என்ற விதத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல கேள்விகளை கேட்பதே நீ சிந்தித்து பார், உள்ள உறுதியோடு நீ ஆகு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கேட்கிறான். அடுத்த கேள்வி என்னன்னா, என்ன சான்றை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் காட்டினான்? இப்ராஹிம் நபிக்கு சான்று காட்டியதற்கு காரணம் உறுதிமிக்கவரை மாறுறதுக்கு. அப்படி என்ன சான்றை அல்லாஹ் காட்டினான்? இறைவன் இல்லைங்கிறான். சரி,
பதில் சரியான பதில். இப்ப இதுல கூடுதலா ஒரு கேள்வி என்னன்னா, இப்ராஹிம் நபி நட்சத்திரத்தை பார்த்தாங்க, இது என் இறைவன்கிறாங்க. நட்சத்திரம் போயிட்டு சந்திரன் வருது, நிலா வருது, அதை என் இறைவன்கிறாங்க. நிலா போனதுக்கு அப்புறம் சூரியன் வருது, சூரியன் என் இறைவன்கிறாங்க. சூரியன் போனதுக்கு அப்புறம் அல்லாஹ் தான் இறைவன்கிறாங்க. இப்ராஹிம் நபி இங்க உண்மையை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? இது கூடுதல் கேள்வி. இப்ராஹிம் நபி இங்க உண்மையை சொன்னாங்களா பொய் சொன்னாங்களா? உண்மையை தான் சொன்னாங்க. அப்ப இப்ராஹிம் நபி நட்சத்திரத்தை கடவுள்னு உண்மையை சொல்லி இருக்கிறாங்க. புரியல? அவங்க அறிந்து கொள்ள சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அப்ப அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் பொய் தானே? அப்படித்தானே சொல்லணும். மக்கள் தெளிவுபடுத்துவதற்காக நான் நட்சத்திரத்தை கடவுள்னு சொன்னோம்னா நான் பொய் சொல்றேன் தானே அதுக்கு அர்த்தம். அப்ப தெளிவா நான் கேட்கிறேன், அது பொய்யா உண்மையா? பொய் தான். இப்ராஹிம் நபி வாழ்நாள்ல சொன்ன பொய் எத்தனை? என்ன 3 பொய்? மனைவிய தங்கச்சின்னு சொன்னது ஒரு இடம், சிலையை உடைச்சிட்டு நான் உடைக்கலன்னு சொன்னது ஒரு இடம், கந்தூரிகள் திருவிழாக்களுக்கு அழைக்கும் போது எனக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னது. இப்ப இந்த இதுல எத்தனை பொய் வருது? அப்ப பொய் இல்லையா? நான் கேட்கறதுன்னா பொய்யா உண்மையா? அதான் கேள்வி. பொய்யும் இல்லை உண்மையும் இல்லைன்னா அது பேர் பொய்ன்னு அர்த்தம். ஒரு காரியம் பொய்யா இருக்கணும் உண்மையா இருக்கணும். பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை, இந்த நடுவுலன்னு ஒண்ணு கிடையாது, அது பொய்யா தான் இருக்கும். இப்ப இது பொய்யா உண்மையா? பொய் தான். அப்ப இப்ராஹிம் நபி எத்தனை பொய் சொல்லியிருக்காங்கன்னு வரணும்? 6ன்னு வரணும். 3ன்னு இப்படி வரலாம். வேற ஏதாவது பதில்? அப்ப அது உண்மையா பொய்யா? உண்மையும் இல்லை பொய்யும் இல்லைங்கிறது இல்ல. இங்க வந்து என்னன்னா, இப்ராஹிம் நபி சொன்னது உண்மைதான். இப்ராஹிம் நபி வந்து சிலை கடவுள் இல்லைன்னு நம்பினாங்களே ஒழிய உண்மையான கடவுள் யாரும் தெரியாது. நபிமார்களுக்கு எப்படி தெரியுதுன்னா, நபிமார்களுக்கு அல்ல அத்தாட்சி காட்டுறான். இப்பதான் இப்ராஹிம் நபி நபிக்குள்ளே கொண்டு வரான். பிறக்கும் போது இப்ராஹிம் நபி யாரு கிடையாது, நபி இல்ல. ஈசா நபி பிறக்கும் போது நபி, யஹியா நபி குழந்தையாக இருக்கும் போது நபி, யூசுப் நபி சிறுவராக இருக்கும் போது நபின்னா குர்ஆன் சொல்லுது. இப்ராஹிம் நபி குழந்தையாக அல்லது பிறக்கும் போது சிறுவராக இருக்கும் போதெல்லாம் நபி இல்ல. அவங்க பருவத்தை அடையிறாங்க, பார்க்கறாங்க, புத்தியில தட்டுப்படுது, ஆக இதெல்லாம் கடவுள் இல்ல, கண்டது களி இதெல்லாம் வணங்குறாங்க, இது கடவுள் இல்லைன்னு புரிந்து கொண்டார். கற்கள், சிலைகள், மரங்கள் இதெல்லாம் கடவுள் இல்லைன்னு புரிந்து கொண்ட இப்ராஹிம் நபிக்கு உண்மையான கடவுள் எதுவும் தெரியல. அப்ப அல்லாஹ் சான்ற காட்டி கூட்டு வரான். இப்ராஹிம் நபியை சேர்த்து அந்த சமுதாயத்தை சேர்த்து கூட்டு வரான். எப்படி கூட்டு வரான்? ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைல், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இரவு மூடிக்கொண்ட போது, அதாவது நைட் வருது, நைட் நேரம் வருது, ரஆ கௌகபன், நட்சத்திரங்களை அவர் பார்க்கிறார். கால ஹாதா ரப்பி, இதுதான் என் இறைவன்கிறார். நட்சத்திரத்தை காட்டிட்டு என்ன சொல்றார்? இது என் இறைவன்கிறார். அவர் பொய் சொல்லல. பொய் சொல்றதா இருந்தா இது இறைவன் இல்லைன்னு அப்பவே சொல்லணும். இப்போ ஒரு பேச்சுக்கு இதுதான் இறைவன்னா இது தவறான வழிகாட்டுதலா நல்ல வழிகாட்டுதலா? தப்பு இல்ல. அது ஒரு இறை தூதர் அப்படி சொல்லுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் தெளிவான மனநிலையில் இருக்கிறாரு, ஏகத்துவ சிந்தனையில அப்படி இருக்கிறார் அப்படின்னா, இப்ப முகமது நபி தாவா செய்யும் போது என்னப்பா கல்ல வணங்குற, முதல்ல மாடு கடவுள், மாடு கடவுள் இல்ல ஆடு கடவுள், ஆடு கடவுள் இல்ல மனுஷன் கடவுள், மனுஷன் கடவுள்ல அல்லாஹ் தான் கடவுள், இப்படியே கூட்டு போவாங்க. அப்ப அல்லாஹ் கண்டிப்பான் நீ மாடு கடவுள் சொன்னதே தப்பும். எடுத்தடுப்புல அல்லாஹ் கடவுள் சொல்ல வேண்டியது, அதுல மாடு கடவுள், ஆடு கடவுள், மனுஷ கடவுள், அல்லாஹ் கடவுளுங்கிறது அப்படின்னு அல்லாஹ் கண்டிப்பான். இப்ராஹிம் நபிக்கு சிலை கடவுள் இல்லைன்னு தெரியும். சிலையை வணங்குறீங்களா, அது கடவுள் இல்லை. ஆனா எது உண்மையான கடவுள் தெரியாது. அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது தெரியும் உண்மையான கடவுளை தேடிய பயணம் இது. ஃபலம்மா ஜன்னா அலைஹில் லைல் ரஆ கௌகபன், நட்சத்திரத்தை அவர் பார்க்கிறார். இரவு வந்தபோது நட்சத்திரத்தை பார்க்கிறார். கால ஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன். அவர் உண்மையை சொல்றார். அவர் என்ன புரிந்து கொண்டாரோ அதை சொல்கிறார். இதான்பா இறைவனா இருக்கும் அப்படிங்கிறார். ஃபலம்மா அஃபல, நட்சத்திரம் மறைகிறது. கால லா உஹிப்புல் ஆஃபிலின், மறையக்கூடியதை நான் விரும்ப மாட்டேன், இது மறையுதுன்னா இது இறைவனா இருக்காது போலயே அப்படின்னு அவர் தான் எடுத்த நிலைப்பாடு தப்புன்னு புரிந்து கொள்கிறார். இதை இறைவன்கிறாரு. இறைவன் எடுத்த நிலைப்பாடு, ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோம், மறையுத, மறைஞ்சா எப்படி கடவுளா இருக்கும்? கடவுள் மறையக்கூடாது, அப்ப இது இறைவன் இல்லை. அவர் பொய் சொல்லல. அவர் என்ன புரிந்து கொண்டாரோ அதைத்தான் பேசுகிறார், உண்மையை தான் சொல்றார். அது கடவுளுங்கிறது உண்மை இல்லை, முதல்ல அது அப்படி நினைச்சிடக்கூடாது. கடவுள் கிடையாது. அவர் எதை புரிந்து கொண்டாரோ அவர் உண்மையான வார்த்தைகளை பேசுகிறார். தொடர்ச்சியாக ஃபலம்மா ரஅல் கமர்,
பாசிகன், நல்ல முழு மதி சந்திரனை அவர் பார்க்கிறார், முழுமையான சந்திரன், முழு நிலா. காலஹாதா ரப்பி, அப்ப இதுதான் இறைவனா இருக்கு. அதை விட இது பெருசா இருக்குல்ல. நீங்க யதார்த்தமா அறிவியல் ரீதியா பார்த்தா நிலாவை விட சூரியன் பெருசு, சூரியனை விட நட்சத்திரம் தான் பெருசு அறிவியல் ரீதியா. நீங்க அந்த அறிவியல் உலகத்துக்குள்ள போகாம யதார்த்தமா பாருங்க, நட்சத்திரம் சின்னது, நிலா அதை விட பெருசு, சூரியன் அதை விட பெருசு. சந்திரனை பார்த்து விட்டு சொல்கிறார், காலஹாதா ரப்பி, இதுதான் என்னுடைய இறைவன்கிறார். பொய் சொல்லல, அவர் புரிந்ததை சொல்கிறார். இதான் அப்ப இறைவனா இருக்கும். அதை விட இது பெருசா இருக்குல்ல, அப்ப இதான் இறைவன். ஃபலம்மா அஃபல, அதுவும் மறைந்து போகிறது. காலல இல்லம் எஹ்தினி ரப்பி லஅகூனன்ன மினல் கௌமில் தால்லீன், உண்மையான அந்த இறைவன் எனக்கு நேரு வழி காட்டலைன்னா நான் வழிகேடன் ஆயிருவேன். அப்ப இது இறைவன் இல்லைங்கிறார். நட்சத்திரத்தை இறைவன்ட்டு அது மறைஞ்சோன்னு மறையத நான் விரும்ப மாட்டேன். சந்திரனை இறைவன்ட்டு அதுவும் மறையுது, மறைஞ்சோன்னு பாக்குறேன்னு இதுவும் மறையுத. அப்ப உண்மையான கடவுள் எனக்கு நேரு வழி காட்டலைன்னா நான் நேரு வழி அடைய மாட்டேன் அப்படிங்கிறார். இப்போ வரைக்கும் அந்த உண்மையான கடவுள் அவர் புரியல. அந்த கடவுளை தேடி பயணிக்கிறார். கடவுள் எப்படி இருப்பான், கடவுள்னா யாருங்கிறத தேடிய பயணம். ஃபலம்மா ரஅல் ரஅ ஷம்ஸ பாஸிகத்தன், முழுமையான சூரியனை, பகல் வேளையில இரவு முடியுது, பகல் வருது, பகல் அந்த பெரிய சூரியனை பார்க்கிறார். கால ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் இறைவன், இது மிக பெரியதுங்கிறார். அப்ப தேடிய பயணம், கடவுளை தேடிய பயணம். கடவுளுங்கிறவன் கண்டிப்பா எல்லாத்தை விட பெருசா தான் இருப்பான். ஆற்றலால், அறிவால், அவனுடைய தன்மையால், குணத்தால், பண்புகளால் எல்லாத்திலும் பெருசு. நட்சத்திரத்தை விட சந்திரன் பெருசு, சந்திரனை விட சூரியன் பெருசு. அப்ப சூரியன் தான் கடவுளாக இருக்கும். ஹாதா அக்பர், இது மிக பெரியதாக இருக்கிறது. ஃபலம்மா அஃபலத், அதுவும் மறைந்து போகிறது. மறைந்தவுடன் சொல்கிறார், கால யா கௌமி இன்னி பரிஉம் மிம்மா துஷ்ரிகூன், என் சமுதாயமே நீங்கள் இணை கற்பிக்கக்கூடியவற்றை விற்றும் நான் விலகிக் கொள்கிறேன். இந்த சிலை மட்டும் கடவுள் இல்லை, இந்த சிலை மட்டும் போலியானது இல்லை. இந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரம் போலியானதுதான். இது எல்லாவற்றையும் விட்டு நான் விலகிக்கிறேன். அப்ப உண்மையான கடவுளை இங்க பார்க்க முடியாதுன்னு முடிவு வந்துருச்சு. உண்மையான கடவுள் என்ன பண்ண முடியாது, இந்த சிலையை வச்சோ, மரத்தை வச்சோ, மலையை வச்சோ, சூரியனை வச்சோ, சந்திரனை வச்சோ பார்க்க முடியாது. ஆனா உண்மையான கடவுள் இருக்கிறான். அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்ராஹிம் நபிக்கு உண்மையான கடவுள் ஒருத்தர் இருக்கிறான். ஆனா அவனை பார்க்க முடியாதுங்கிற தெளிவு கிடைத்த உடனே சொல்கிறார், இன்னி வஜஹது வஜஹியல் இல்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வஜஹது வஜஹிய, எனது முகத்தை நான் திருப்பி விட்டேன். லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த, வானம் பூமியை முன்மாதிரி என்று ஒருத்தன் படைச்சிருப்பானு, இந்த சூரியனை, இந்த சந்திரனை, இந்த நட்சத்திரத்தில ஒருத்தன் உண்டாக்கி இருப்பானு, அவன் தான் உண்மையான கடவுளா இருப்பான். அந்த கடவுள் யாரு தெரியாது. அந்த கடவுள் அல்லாஹ்னு வந்திருக்கணும். நான் அல்லாஹ் பக்கம் முகத்தை திருப்பினேன்னு வரணும். அப்படி வரல. வானம் பூமியை படைச்ச ஒருத்தன் இருக்கானா இல்லையா, கண்டிப்பா இருப்பான். ஒரு பேராற்றல் கொண்ட, ஒரு பெரும் அருளை இருக்கக்கூடிய ஒரு இறைவன் இருப்பான். அந்த இறைவன் பக்கம் என்னுடைய முகத்தை நான் திருப்பி விட்டேன், உண்மை வழியை நின்று திருப்பி விட்டேன். வமா அன மினல் முஷ்ரிகீன், அந்த இறைவனுக்கு நான் ஒருபோதும் இணை துணை ஏற்படுத்த மாட்டேன். அவன் எவ்வளவு பெரிய பேராற்றல் உடையவனாக இருந்தா இந்த வான பூமியை படைச்சிருப்பான். அவனை கண்டது கழியதோடு ஒப்பிடலாமா? நம்ம வாப்பாவை மற்றவங்களோட ஒப்பிடுவோமா? எங்க வாப்பா எனக்கு எப்படியோ அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரன்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எங்க உம்மா எப்படியோ அப்படித்தான் இவங்க இன்னொரு ஆளை சொல்லுவோமா? சாதாரண மனிதர்களை சொல்ல மாட்டோம். இவங்க வானத்தை படைச்சவங்க, எங்க வாப்பா உம்மாவும். வானத்தை படைக்கிறது எவ்வளவு பெரிய காரியம், அதை ஒருத்தன் செஞ்சிருக்கிறான். அப்படிப்பட்டவன் இன்னொருனோட ஒப்பிட முடியுமா? எனவே என் இறைவனுங்கிறது அது அல்லாஹ்னோ, அந்த இறைவன் எப்படிப்பட்ட பண்பு, அது எதுவுமே தெரியாது. என் இறைவனுக்கு இணை துணை நான் ஏற்படுத்த மாட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய முதல் கட்ட ஏகத்துவ பயணம் இங்க தான் ஆரம்பிக்குது. இங்க இருந்தா வருது. முதல்ல கடவுளை தெரிந்து கொள்ளாமல் தான் இப்ராஹிம் நபி அந்த சிலைகளை எதிர்த்தார். இதெல்லாம் முட்டாள்தனம் அப்படின்னு எதிர்க்கிறார். ஆனால் உண்மையான நேர்வழி எதுல இருக்கு அப்படிங்கறது, நேர்வழியை தேடி பயணிக்கும் போது நட்சத்திரத்தை பார்க்கிறார், கடவுள் என்கிறார். உண்மையை தான் சொல்றார். அவர் பொய் சொல்லல. பொய்ன்னு என்ன தெரியுமா, மனசுக்குள்ள ஒண்ணு இருந்து வெளியே ஒண்ணு மாத்தி பேசினாதான் பொய். இப்ப ஒரு ஆள் வந்து என்னன்னா, திருச்செந்தூருக்கு போயிருக்கிறார். எங்க போயிட்டு வந்தீங்க? தூத்துக்குடிக்கு போன அப்படிங்கிறார். தெரியாம பேசுறாரு. அவருக்கு அது தூத்துக்குடி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காரு, இந்த இங்க இருக்கல 6 கிலோமீட்டர்ல தூத்துக்குடி தானே அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் பொய்யா பேசுறாரு. அவர் உண்மையை தான் சொல்றாரு, தெரியாம பேசுறாரு. அவர் போனது உண்மை, தூத்துக்குடி போல திருச்செந்தூர் போயிருக்கிறார், தெரியாம பேசுறாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கடவுளை தேடிய பயணம் இது. சிலை கடவுள் இல்லைன்ட்டோம். அப்ப எது கடவுளா இருக்கும்? நட்சத்திர கடவுளா இருக்கும் இல்ல. அப்ப சந்திரன் கடவுளா இருக்கும் இல்ல.
அப்ப சூரியன் கடவுளா இருக்கும், அப்ப அதுவும் இல்லை போல, அப்ப உண்மையான கடவுள் வேற ஒருத்தர் இருக்கிறான், எங்கேயோ இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ஏகத்துவ கொள்கைக்குள்ள நுழைகிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக பார்க்கிறோம். மனசுக்குள்ள அல்லாஹ் வச்சுக்கிட்டு இது கடவுள்னு அது பேர் பொய்ன்னு அர்த்தம். மனசுக்குள்ள அல்லாஹ் வச்சுக்கிட்டு இது கடவுள் அது கடவுள் கண்டதை சொன்னா அது பேர் என்னது? பொய். இப்ராஹிம் நபி 3 பொய் தான் சொன்னாங்க, ஹதீஸ்ல வருது. அப்ப மொத்தமா இதோட சேர்த்து எத்தனை பொய் ஆயிரும்? 6 பொய் ஆயிரும். அப்ப நம்ம அப்படி விளங்கி கொள்ள முடியாது. இப்ராஹிம் நபி இங்க பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையத்தான் சொல்றாங்க. உண்மை என்னது? நட்சத்திர கடவுளுங்கிற உண்மை இல்ல, அவங்களுக்கு கடவுளை என்னன்னு தெரியலங்கிற உண்மை. அந்த கடவுளை தேடி பயணிக்கும் போது இது கடவுளா இருக்கும் அது கடவுளா இருக்குங்கிறாங்க. மறையும் போது உடனே தோல்வி ஒத்துக்கிறாங்க, இது கடவுள் நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம், அது கடவுளா இருக்குங்கிறாங்க. அதுவும் மறையுது, அது கடவுள் இல்லைங்கிறாங்க. கடைசியில கடவுளை கண்ணால் பார்க்க முடியாது என்ற நிலைக்கு வரும் பொழுது நான் உண்மையான கடவுள் பக்கம் என் முகத்தை திருப்பிட்டேன். எங்க திருப்பன்னு தெரியாதுல்ல, சூரியனை மேல பார்க்க திருப்பிடலாம், சந்திரனை மேல பார்க்க வான நம்முடைய முகத்தை திருப்பிடலாம், கடவுள் எங்க இருக்கான்னு தெரியாது, அவன் எங்க இருந்தாலும் அவன் பக்கம் நான் என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன நிகழ்வை நம்மால் இந்த செய்தியின் மூலமாக பார்க்க முடிகிறது. எனவே இப்ராஹிம் நபி இதுல நமக்கு நடத்தி தரக்கூடிய ஒரு பாடம் படிப்பினை என்னவென்றால், ஒரு உண்மையான நேர்வழியை அடையிற வரைக்கும் பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். பயணம் ஒரு இடத்துல நின்றக்கூடாது. நேர்வழியை தேடி சில பேர் பயணிப்பாங்க, ஒரு இடம் போன உடனே போதும்டான்னு உட்கார்ந்துருவாங்க. நம்ம என்னவோ செய்யறோம் அப்படியே இருந்துட்டு போயிருவோம், ஒரு சோம்பேறித்தனம். உண்மையான கொள்கையை அறிகிற வரைக்கும் பயணம் தொடரணும். அதுக்கு ஒரு உதாரணம் நீங்க பாருங்க. அப்துல்லா இப்னு சலாம் அப்படிங்கிற ஒரு நபித்தோழர், நபிகளார் காலத்தில் அப்துல்லா இப்னு சலாம் இவர் ஆரம்பத்தில் யாருன்னு கேட்டா யூத மதத்தை சார்ந்தவர், கிறிஸ்தவமோ அல்லது யூதமோ ஒரு மார்க்கத்தில் இருக்கிறார். அந்த மார்க்கத்திலிருந்து அடுத்த மார்க்கத்துக்கு போயிட்டார். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருந்து அதை படிச்சு பார்க்கிறாரு, அது அவருக்கு நேர்வழி மாதிரி தெரியல. அதுல இருந்து எங்க போயிட்டாரு? யூத மார்க்கத்துக்கு வந்துட்டார். பிறகு யூத மார்க்கத்தில் இருந்தவருக்கு அவருக்கு ஒரு தகவல் வருது, முகம்மதுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், தன்னை இறைவனின் தூதர்னு அவர் சொல்றாராம். அப்படியா, நான் தான் ஒரு மார்க்கத்துக்கு வந்துட்டேனே, யார் என்ன சொன்னா எனக்கு என்ன அப்படின்னு உட்காரல, போய் தேடிதான் பார்ப்போம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம்னு வந்துட்டார். அந்த இறைவனின் தூதர் என்று பார்க்கப்பட்ட முகமது நபி இடத்துல வந்து என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீங்க உண்மையிலே இறைவனின் தூதர் தானா? எனக்கு சில கேள்வி இருக்கு, சந்தேகம் இருக்கு, கேள்வியை நீங்க தெளிவுபடுத்துங்க, தெளிவுபடுத்தினாதான் உங்களை நபி நான் ஏத்துக்குவேன் அப்படின்னு வரும்போதே டிமாண்டோட தான் வரும்பொழுது அதற்கான கோரிக்கைகளோடு முன் வைக்கிறார். ஒரு 3 கேள்வி ஒண்ணு கேட்கிறார். என்ன கேள்வி எல்லாம் கேட்கிறார்? மறுமை நாளில் சொர்க்கவாசிகளுக்கு கிடைக்கிற முதல் உணவு எது? மறுமை நாளில் அந்த நிகழ்வு ஏற்படுவதற்கு முன்னால் நடக்கிற முதல் அடையாளம் எது? அதே போன்று ஒரு குழந்தை வாப்பா சாயல் இருக்கு, புள்ள சில டைம்ல சில வீடுகள்ல அம்மா சாயல் இருக்கு. இது எதனால இந்த மாறுபாடு? வாப்பா சாயல்ல வரணும், அம்மா சாயல்ல வருது, தாய் மாமா சாயல்ல வருது, இப்படி எல்லாம் மாறுபடுது, என்ன காரணம்? இதுக்கு நபியை தவிர வேற யாரும் பதில் சொல்ல முடியாது, நீங்க பதில் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு முன்னாடி காஃபிரா இருக்கும்போது கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? பதில் படபடன்னு அடிச்சிட்டாங்க, எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு. முதல் உணவு வந்து மீனினுடைய ஈரல் பகுதி, மாட்டினுடைய ஈரல் பகுதி, சதை பகுதி வந்து அவர்களுக்கு சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் முதல் உணவு தான். இந்த ஃபர்ஸ்ட் போன உடனே முதல்ல வெல்கம் ட்ரிங்க்னு கொடுப்பாங்களா, பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கொடுப்பாங்க. உள்ள போனோன்னு சாப்பாடெல்லாம் தனி, உள்ள நீங்க வந்துட்டீங்கிறதுக்கு ஒரு வெல்கம் ட்ரிங்க். அது மாதிரி சொர்க்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் ஃபுட்டா எல்லாம் என்ன கொடுக்கறான்? மீனுடைய மாட்டினுடைய சதை பகுதி, ஈரல் பகுதி எல்லாம் கொடுக்கறான். இதை நபி சொல்றாங்க. ரெண்டாவது என்ன கேள்வி? மறுமை நாளின் முதல் அடையாளம் எது? யமன் தேசத்தில் இருந்து கிளம்புகிற நெருப்புங்கிறாங்க. அது முதல்ல கிளம்பிரும், அதுதான் முதல் அடையாளம், அதுதான் கடைசி அடையாளம். அதுதான் அது கிளம்புறது முழு மக்களையும் ஒரு இடத்துல ஒன்று திரட்டுவதற்குள்ள மத்த அடையாளம் நடந்து முடிஞ்சிடும். அப்ப அதுதான் முதல் அடையாளங்கிறாங்க. குழந்தையின் சாயல் தாயுடைய சாயல் தந்தை சாயல் வர்றதுக்கு என்ன காரணம்? தாயுடைய உயிரணுக்கள் மிகைத்து விட்டால் அது தாயின் சாயல்ல வரும், தந்தையினுடைய உயிரணுக்கள் மிகைத்து விட்டால் தந்தை சாயல்ல வருங்கிறாங்க. இதை சொன்னோன்னா ஒரு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். பதில் கரெக்ட், பதில் சரியான ஒரு பதில். இப்ப நீ யோசிச்சு பாருங்க, அப்துல்லா இப்னு சலாம் என்ன நினைச்சிருக்கலாம்? நம்ம ஆல்ரெடி கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்தோம், நேர்வழியை தேடி யூத மார்க்கத்துக்கு வந்துட்டோம், இப்ப இன்னொரு மார்க்கத்துக்கு வர போகணுமா, நம்ம எல்லாம் இங்கே கிடப்போம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம். ஆனா என்ன பாக்குறாருன்னா, சத்தியம் அதுதான் தெரிஞ்சு அங்க போயிடணும். சத்தியமா இருக்குமோன்னு சந்தேகம் வந்தா கேள்வி கேட்டுறணும், அதை தெளிவுபடுத்திடணும். சத்தியத்தை விட்டு நம்ம போயிடக்கூடாதுங்கிற மனநிலையில மீண்டும் அந்த சரியான கொள்கை தேடி பயணிக்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தை நீங்க பார்க்கலாம். சுன்ன ஜமாத்துல ஒருத்தர் இருப்பார், அவர் தர்கா வழிபாட்டில், மௌலூதில், அபூர்வ துவாவில், எல்லா விதமான கலாச்சாரத்தில் இருப்பார்.
தௌஹீது கொள்கைங்கிறது நேற்றுக்கு இன்னைக்கு வந்தது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால தௌஹீதுங்கிற வாதத்தை பேசிய ஆலிம் பெருமக்கள் உண்டு, ஆர்கனைஸ் பண்ண ஆட்கள் கிடையாது. தௌஹீது ஆலிம்கள்ங்கிறது இந்த தமிழகத்துக்கு 40 வருஷம் முன்னாடி வந்தாங்கன்னு நினைக்கக்கூடாது. அது 100-150 வருஷம் 200 வருஷம் இந்த தமிழகத்தை மார்க்க வந்த காலத்துல தௌஹீது இருக்குது. ஆனா எங்கனையாவது அங்கன ஒருத்தர் இங்கன ஒருத்தர் பேசுவாரு, அவரை எதிர்த்துருவாங்க, அடிச்சு கொண்டுருவாங்க, என்னமே விரட்டி விட்டுருவாங்க ஆளை. அவருக்கு அப்புறம் அடுத்து ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொருத்தர் வருவார். இப்படி இருந்துச்சு. கூட்டமாக ஆர்கனைஸ் பண்றது இருக்குல்ல, எல்லாரும் வாங்க நம்மளாம் தௌஹீது இது இப்படிதான் கடைபிடிக்கணும், குர்ஆன் ஹதீஸ்ல இப்படிதான் இருக்கணும்னு அதுல ஒரு விடாப்பிடியாக நின்று ஒரு கூட்டத்தை உருவாக்குறது இருக்குல்ல, அது உருவானது 40 வருஷம் தான் ஆச்சு. 80கள் காலகட்டத்தில் உருவானது. அதனால இப்ப அசைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆலமரமாக வளர்ந்து நிற்பதற்கு இறைவன் பேரருள் செய்திருக்கிறான். அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எங்க வாப்பாவோட வாப்பா இருக்காரு, அவர் சுன்னத், எங்க வாப்பா சுன்னத், நானும் சுன்னத், நான் மாற மாட்டேன் பாங்க. இங்க நீங்க எதுல இருந்தீங்க, உங்க வாப்பா எதுல இருந்தாங்கிறது முக்கியம் இல்லை. இப்ராஹிம் நபி வாப்பா எதுல இருந்தாரு, இணை வைப்புல இருந்தார். இப்ராஹிம் நபியினுடைய குழந்தை பருவம் எதுல இருந்திருக்கும், குழந்தை பருவத்தில் அந்த அந்த புத்தி இருந்திருக்காதுல, அந்த தெளிவான நேர்வழி இருந்திருக்கா, எதுல இருந்திருப்பாங்க, வழிகாட்டுல இருந்திருப்பாங்க. எப்ப புத்தி தெளிவு அடையுதோ உடனே எங்க வந்துட்டாங்க, நேர்வழி நோக்கி வந்துட்டாங்க. இப்ராஹிம் நபி என்ன பேசல, எங்க வாப்பா இருந்த கொள்கை வேற, நானும் இருந்த கொள்கை வேற, நாங்க அப்படிதான் இருப்போம்னு பேசல, சத்தியம்னு வந்துட்டாங்க. அதுக்கு அல்ல பாடம் நடத்துறான். எத்தனை பயணம் மேற்கொள்றார் பாருங்க. சிலை கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தை கடவுளுங்கிறார், நட்சத்திரத்தை கடவுள் இல்லைன்ட்டு சந்திரனை கடவுளுங்கிறார், சந்திரனை கடவுள்ன்ட்டு சூரியனை கடவுளுங்கிறார், சூரியன் கடவுள் இல்லைன்ட்டு கடைசியில் உண்மையான கடவுள் யாரும் தெரியல, அந்த கடவுள் நோக்கி என்னுடைய முகத்தை திருப்பி விட்டேன் என்கிறார். அப்ப நேர்வழியை போய் அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த பயணம் ஒரு நாள் என்ன ஆகக்கூடாது, தடைபடக்கூடாது. இப்ப நீங்க 70 வயசு உங்களுக்கு ஆயிடுச்சு, 70 ஆண்டு காலமாக சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையில நீங்க பயணித்துக் கொண்டிருக்கிறீங்க. திடீர்னு நேத்திக்கு ஒருத்தன் வந்திருக்கான், வந்து என்ன சொல்றது, தௌஹீத் தான் சரி, குர்ஆன் ஹதீஸை கடைபிடிக்கணும், மதுகபை பின்பற்றக்கூடாது, குட்டு துவாக்கள், அபூர்வ துவாக்கள், தர்கா வழிபாடுகள், மௌலூதுகள் கிடையாது, சூனிய நம்பிக்கை கிடையாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான்னா, நீ சொன்னாலே வழிகேடுன்னு இருக்குல்ல, இதுதான் முதல்ல வழிகேடு. அப்படியே புதுசா ஒருத்தன் சொல்றான், சரி என்னப்பா சொல்றாங்க, வா நீ சொல்றதெல்லாம் முதல்ல ஆதாரத்தெல்லாம் எடுத்து வை, விளக்கத்தை கொடு, சரியா இல்லையான்னு பாத்துருவோம், சொல்லணுமா இல்லையா, யாரு வந்தாலும் தான் சொல்லணும். ஒரு பேச்சுக்கு நாளைக்கு ஒருத்தன் தன்னை தூதர்னு சொல்லிட்டு வரான், இஸ்லாமிய கொள்கை எப்படி, அது பொய் தானே. முகமது நபிக்கு அப்புறம் இன்னொரு தூதர்லாம் கிடையாது, இன்னொரு நபியே கிடையாது, அது குர்ஆன் ஹதீஸ் தெளிவாயிடுச்சு. நீ தூதருங்கிற இல்ல, உன்னை ஏன் நிராகரிக்க, நீ வா ஆதாரத்தை சமர்ப்பி. நபிகள் பெருமகனார் தூதர்னு சொல்லிட்டு போல, ஆதாரத்தை காட்டினாங்க, சந்திரனை பிளந்து காட்டினாங்க, பல அற்புதங்கள் நிகழ்த்தினாங்க, வகை செய்தியாக குர்ஆனை கொடுத்தாங்க, தூதருங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டு போனாங்க. இப்ப அது தூதர். இப்ப அவங்க தான் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் தூதர் வரமாட்டான்னு சொன்னாங்க. இருந்தா நீ தூதருங்கிறாங்க, வா நீ ஆதாரத்தை காட்டு, தெளிவுபடுத்து, தெளிவுபடுத்தலாம். நீ போய் கண்டிப்பா தூதரால என்ன செய்ய மாட்டான், அற்புதங்கள் இல்லாம அனுப்ப மாட்டான். அப்ப அற்புதத்தை காட்டுன்னு கேட்கணும், அவன் கண்டிப்பா காட்டவும் முடியாது. ஆனா ஒரு நபர் வரும்பொழுது என்ன ஏதுங்கிற கோரிக்கையை கூட பார்க்காமல், வாதங்களை கூட கேட்காம நிராகரிக்கிறது இருக்குல்ல, இதுவே ஒரு வழிகேடு. இப்ராஹிம் நபி சத்தியத்தை தேடுற வரைக்கும், கடைசி வரைக்கும் அந்த பயணத்தை தொடர்ந்தார்கள். நபிகளாருடைய தோழர்கள் அப்படித்தான் அப்படிங்கறத நம்ம நிகழ்வில் பார்க்க முடியுது. எனவே நேர்வழியை அடையிறதுக்கு கடைசி கால வரைக்கும் நேர்வழி தேடி போய்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் நேர்வழி தான் இருக்கிறோம். ஆனா அல்ஹம்து சூரால ஓதுறது என்னது, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் எங்களை நீ வழி நடத்து, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், யார் மீது நீ கோபப்பட்டாயோ, யார் உன்னை விட்டு பாதை மாறினாயோ அவர்கள் வழி அல்லாத உன் அருளை பெற்றவர்களின் வழியில என்ன நீ செலுத்து அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம், ஒவ்வொரு தொழுகையில கேட்கிறோம், ஒவ்வொரு ரக்காயத்துல கேட்கிறோம். அப்ப நான் தான் நேர்வழியில் இருக்கேன் எது கேட்கணும் அப்படின்னு நினைக்கலையே. ரசூலுல்லாஹ் மௌத் வரைக்கும் உள்ள தொழுகைன்னு கேட்கத்தானே செஞ்சாங்க. மரணம் வரைக்கும் நேர்வழி தேடிய பயணங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கும், சத்தியத்தை தேடிக்கொண்டே இருக்கும். சத்தியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துவான் என்றுதான் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது. இது சத்தியங்கள் மாற்றம் இல்லை, இஸ்லாம் சத்தியம், குர்ஆன் ஹதீஸ் சத்தியங்கள் மாற்றம் இல்லை. நாம தவறா கடைபிடிக்கிறோமாங்கிறது மௌத் வரைக்கும் அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கணுங்கிறது தான் இப்ராஹிம் நபியினுடைய இந்த வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த கேள்வி பெண்களுக்கானது. எங்களுக்கான நண்பர்கள் இருக்கும்போது நாங்கள் வழிகேட்டை அடைவோமா அப்படிங்கிற விதத்துல அல்லாஹ் கேட்க சொல்றான் நபியை விட்டு. என்ன நண்பர்கள், எதுக்காக இந்த வாதத்தை அல்லாஹ் வைக்க சொல்றான்?
அப்படின்னா என்ன விஷயம் இது? சரி, சகோதரி சொன்ன வசனம் சரி. 6வது அத்தியாயம் 71வது வசனம். அல்லாஹ் வந்து ஒரு முக்கியமான 3 விஷயத்தை சொல்லி, நான் எப்படிடா உன் கொள்கையை நான் கடைபிடிப்பேன், நபியை கேளுங்க, நம்மகிட்ட தான் 3 விஷயம் இருக்குது அப்படின்னு ஒரு 3 காரியத்தை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்றான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அன்னதூ மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉனா வலா யதுர்ருனா. நீ காட்டுற கடவுள் இருக்கு, அது எனக்கு நல்லதும் செய்யாது கெட்டதும் செய்யாது. ஒரு கடவுள்னா என்ன செய்யணும்? நல்லதையும் செய்யணும் கெட்டதையும் செய்யணும், செஞ்சாதான் கடவுள். நல்லது செய்ய ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம், கெட்டது செய்ய ஆற்றல் இருக்குன்னு அர்த்தம். அல்ல நமக்கு 4 பிள்ளையை கொடுப்பான், நல்லதை கொடுத்துட்டான், 2 பிள்ளையை எடுத்துருவான், கெட்டதை செய்வான். நல்லதையும் செய்வான் கெட்டதையும் செஞ்சாதான் அவன் யாரு? கடவுள். நல்லதையும் செய்யாத கெட்டதையும் செய்யாத கடவுளை நாங்க அழைக்கணுமா? அப்ப அது வழிகேடு தானே என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அதே போன்று வலா நுரத்து அலா ஆகாபினா பாத இது ஹதானா ஹதான் அல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்கள் பிடரி வழியாக வந்த வழியாக நாங்கள் திரும்பி வரணும். இது நேர்வழிக்கு வந்தாச்சு, வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு நாங்க பழைய கொள்கைக்கு வரணும்? என்ன அவசியம் வந்துருச்சு? நேர்வழிக்கு வந்த பிறகு மீண்டும் பழைய கொள்கைக்கு வர என்ன தேவை என்று நபியை நீங்கள் கேளுங்கள். அது மட்டும் இல்லாமல் கல்லதி இஸ்தகுவத்து ஷைத்தானு ஃபில் அர்து ஹைரான லஹு அஸ்ஹாபுன் யதுஊனஹு இலல் ஹுதா யஅதினா. இந்த பூமியிலே நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நேர்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய இந்த பக்கம் வானு கூப்பிடுறதுக்கு எனக்கு நண்பன் இருக்கிறான். நல்வழியை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. இவனை விட்டுட்டு நான் ஏன் சைத்தானை பின்பற்றணும்? எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு? எனக்கு கூப்பிட நல்ல வழிக்கு கூப்பிட ஆள் இல்லாம நான் கடைபிடிச்ச வேற, நல்வழியை நோக்கி அழைக்கிறதா ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இவர்களை விட்டு நான் ஏன் வழிகேட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று நபியை கேளுங்கள். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்ன ஹுதல்லாஹு வல் ஹுதா. அல்லாஹ்வுடைய வழியாகிறது, அதுதான் உண்மையில் நேர்வழி. வ உமிர்னா லி நுஸ்லிம லி ரப்பில் ஆலமீன். அகிலத்தாரினுடைய இறைவனுக்கு நான் முழுமையாக கட்டுப்படுவதற்கு நான் கட்டளையிடப்பட்டு இருக்கிறேன் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். 3 விஷயம். நாங்க உன் கடவுளை ஏன் வணங்கணும்? நன்மையும் தீமையும் தராத உன் கடவுளை ஏன் வணங்கணும்? 1. 2வது, எங்களுக்கு நேர்வழி வந்ததுக்கு அப்புறம் நாங்க திரும்பி வழிகேட்டுக்கு வரணும். நாங்க குளிச்சு சுத்தமாச்சு, மறுபடியும் எதுக்கு நாங்க சாக்கடையில புரளணும்? கேளுங்கிறான். 3வது, எங்களுக்கு நல்லதை அழைக்கிற தோழர்கள் இருக்கிறாங்க இங்க, அவங்கள விட்டுட்டு ஏன் நான் வழிகேட்டை அழைக்கிற சைத்தானை கடைபிடிக்கணும்னு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் கேட்க சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நல்வழியை நோக்கி அழைக்கிற தோழர்கள் இருக்கிற வரை ஒரு மனிதனை லேசில் வழிகேட்டு கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள உதாரணம். இந்த நட்பை உலகத்தை நீங்க புறக்கணிக்க முடியாது. நட்பு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அம்மா ஒரு நட்பு தான். நட்புன்னா நீங்க என்ன நினைச்சிடக்கூடாது, ஸ்கூல்ல காலேஜ்ல டியூஷன்ல படிச்சாதான் நட்பு நினைக்க கூடாது. அம்மா ஒரு நட்பு. அதனால தான் ரசூலாட்ட ஒரு சஹாபி கேட்கிறாரு, மன் அதாவது மன் அஹக்குன் நாஸி பி ஹுஸ்னி சஹாபத்தி அப்படின்னாங்க. சஹாபான தோழி. நான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் நேசம் வைத்து ஒரு பேணுதல் மிக்க ஒரு நட்புறவை பாராட்ட வேண்டும் என்றால் யாரு தகுதி படைத்தவர்? ரசூல்லா சொன்னாங்க, உம்முக்க உங்க உம்மா. 2வது யாரு? அது உங்க உம்மா தான். 3வது யாரு? அது உங்க உம்மா தான். 4வது யாரு? அது உங்க வாப்பா அப்படிங்கிறாங்க அல்லாஹ்வுடைய ரசூல். அப்ப தாயும் நட்பு வட்டாரத்தில் வருவாங்க. நட்பு அப்படிங்கிறது என்னன்னா இந்த உறவு தான் வரணும்லாம் இல்லை, எல்லாரும் வருவாங்க. அம்மா வருவாங்க, வாப்பா வருவாங்க, மனைவி வருவாங்க, கணவன் வருவாங்க. அதனால தான் மனைவிக்கு சாஹிபானே ஒரு பேர் உண்டு. சாஹிப் அப்படின்னா தோழன் தோழி தானே படிச்சிருக்கிறோம். சாஹிபாங்கிற வார்த்தை தான் அவளை பயன்படுத்தணும். குர்ஆன்ல சொல்லும் பொழுது அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லாத போது எப்படி அவனுக்கு பிள்ளை இருக்கும்? சாஹிபாங்கிறான். அப்ப இது மாதிரி வார்த்தைகளை அல்லாஹ் குர்ஆன்ல பயன்படுத்தக்கூடிய நிகழ்வை நம்மால பார்க்க முடிகிறது. எனவே மனைவி என்பது மனைவிங்கிறது உறவா இருந்தாலும் ஒரு பக்கத்துல தோழி, கணவன் என்பது ஒரு உறவாக இருந்தால் அது ஒரு பக்கத்துல என்னது? தோழன். பிள்ளைங்கிறது ஒரு உறவு தான், அது என்னது? அது ஒரு தோழர்கள் தோழியர்கள் தான். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அத்தனை பேருமே ஒரு வகையில் நட்புக்கு கீழே அகப்பட்டவர்கள் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்க எந்த நட்பை வளர்க்கணும்னா நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்று. அவன் வாசனை திரவியத்தை வச்சிருப்பான், கையில வச்சிருப்பான், மேனில தடவி இருப்பான், அல்லது அந்த கடையை நடத்தலாம். வாசனை திரவியத்தோடு தன் நேர பொழுதுகளை செலவழிக்கிறான். இப்படி ஒருத்தன் உங்களுக்கு ஒரு நண்பனா இருக்கிறான்னு வைங்க, அவனுடைய வாசனை உங்களுக்கு கிடைக்கும். நண்பன்ல அவன் என்ன செய்வான்? நான் 4 அத்தர் பாட்டில் வச்சிருக்கான், அந்த அப்படி நீ ஒன்று வச்சிருக்கான்னு.
செண்டு கொடுப்பான், வாசனை திரவியத்தை கொடுப்பான், நீங்கள் அவனிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம். சரி, அவன் கொடுக்கலைனாலுமே அவன் கூட போறீங்க, அவனிடத்தில் இருந்து வருகிற நறுமணம் யாருக்கிட்ட இருந்து வர்ற நறுமணமா மக்கள் பார்ப்பாங்க, உங்ககிட்ட இருந்து வருதுன்னு நினைப்பாங்க. நீங்க அவன் கூட பயணிச்சா நண்பனா இருந்தா என்ன செய்வோம், அவன் கூட காலையில போறது, மத்தியானம் போறது, நைட்டு போறது, எல்லாமே அவன் கூட போறது. வாசனை திரவியத்தோடு எப்போதும் இருக்கிறான், உங்களுக்கு கொடுக்கல, அவன் பூசிக்கிறான். அவன் கூட போனாலே அவனிடத்தில் இருந்து வருகிற வாசனை அதே மூக்குக்கு தெரியுமா? ஒரு 10 பேர் வந்திருக்கிறாங்க, ஒருத்தர் நல்ல சிக்காம அவன் சென்று போட்டிருக்கிறார், இவர் தான் போட்டிருக்கிறாருன்னு தெரியும் நமக்கு. 10 பேரும் போட்டிருக்கிறாங்க, அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும். அல்லது 10 பேர்ல யாரோ போட்டிருக்கிறாங்க, நமக்கு என்ன 10 பேருன்ற அடிப்படை வந்துடும். நீங்கள் வாசனை திரவியம் உள்ள நண்பனை நீங்கள் தேர்வு செய்து கொண்டால் ஒன்னு அவங்ககிட்ட வாசனை திரவியம் கிடைக்கும், அல்லது வாசனையாவது கிடைக்கும். நான் மொத்தத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு, ஃபாயிதா ஏதாவது ஒண்ணு இருக்கு, நன்மை இல்லாம கிடையாது. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? இரும்பு தயாரிக்கக்கூடிய கொள்ளையை போன்றது. இரும்பு தயாரிக்கிறதுங்கிறது நெருப்போட பழகிற ஒரு வாழ்க்கை. அது நெருப்பு இருந்தாதான் இரும்பு பொருளை தயாரிக்க முடியும். இப்படி ஒரு வேலை ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு வைங்க, அவன் வீட்டு பக்கத்தை நீங்க வீட்டை கட்டினா திடீர்னு கூரை பத்தி எரியும், உங்க வீடும் சேர்ந்து எரியும். அல்லது அவங்க கிட்ட இருந்து கெட்ட துருவாடை வீசும், துருவாடைகள் வரும், அந்த வாடை உங்க பக்கத்துல வந்துடும். நீங்க அவன் கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் இருந்திருப்பீங்க, அந்த கறி புகை அந்த நாத்தை உங்க மேனில படும், நீங்க வெளியே போவீங்க, உங்க மேனில இருந்து வர நாற்றமாகத்தான் அது பார்க்கப்படும். அப்ப இதுதான் நல்ல நண்பனுக்கு கெட்ட நண்பனுக்கு உள்ள உதாரணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப இந்த வசனத்துக்கும் இந்த ஹதீஸ்க்கு என்ன பொருத்தம் அப்படின்னு கேட்டா, நபிகள் பெருமகனாரை விட்டு அல்லாஹ் சொல்றான், எனக்கு நேர்வழி அழைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, இவனை விட்டுட்டு வழிகேட்டு அழைக்கிற சைத்தான நாயம் கடைபிடிக்கணும், நபியை நீங்க கேளுங்கிறான். அப்ப நேர்வழியை அழைக்கிற பக்கம் ஒரு கூட்டம் நமக்கு இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு காலமும் நம்ம வழிகேட்டை நோக்கி போக வேண்டியது இல்லை, அவனை பற்றி பிடிச்சுக்கிட்டா போதும். நேர்வழி நோக்கி ஒருத்தன் போய்கிட்டு இருக்கிறாமல, அந்த கூட்டமைப்போடு நின்று கொண்டாலும் நம்ம எங்க போயிடலாம், நாம சொர்க்கம் போய் சேர்ந்துடலாம். அதுக்கும் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல ஒரு வசனத்தில் சொல்கிறான், சூரா ஆல் இம்ரானிலே வருகிறது, வல் தக்கும் மின்கும் உம்மத்து யதுஊன இலல் கைர், உங்களிலே ஒரு கூட்டம் இருக்கட்டும், உங்களில் ஒரு கூட்டம் இருக்கட்டும், நன்மையை நோக்கி அழைக்கிற கூட்டம். யதுஊன இலல் கைர், நன்மையை நோக்கி அவர்கள் அழைப்பார்கள். யஅ்மரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். கூட்டமைப்புல எல்லாருமே ஒரே மாதிரி வேலை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் நல்ல வேக வேகமா வேலை பார்ப்பாரு, ஒருத்தர் அசம்பந்தமா இருப்பார், ஒருத்தர் வேலையே பார்க்க மாட்டார், இப்படின்னு இருக்கும். ஆனா அந்த கூட்டமைப்புல சேர்ந்து நீங்க பணி செஞ்சா எல்லாருக்குமே சொர்க்கங்கிறோம். அந்த கூட்டத்தோட நீங்க இருந்தா என்ன அர்த்தம், உங்க எல்லாருக்கும் சொர்க்கம் தான். 10 பேர் சேர்றீங்க, அல்லாஹ்வுக்காக நன்மையை செய்வோம், தீமையை விடுவோம், மக்களை திருத்துவோம், நல்வழி காலைப்போம், நீங்க பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. 10 பேர்ல 4 பேர் சுறுசுறுப்பா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, 4 பேர் இந்த கடைக்கும் போறேன் பாரு, வரேங்க பாரு, கொஞ்ச நாள் இருப்பாரு, கொஞ்ச நேரம் போவேன் பாரு, 2 பேர் வேலையே செய்ய மாட்டாங்க, சும்மா இருப்பாங்க. ஆனா 10 பேருக்கு தான் சொர்க்கம். யாருக்கு சொர்க்கம்? 10 பேருமே நீங்க சொர்க்கத்துக்குரியவங்க. அந்த கூட்டமைப்பு உருவாக்குனீங்க பாத்தீங்களா, அந்த 6 பேர் நாங்க தான் வேலை செய்யலன்னு போயிருந்தோம், அந்த கூட்டமைப்பு வந்திருக்காது நல்ல முறையில். எனவே நீங்க 10 பேர் சேர்ந்தாத கூட்டமைப்பா இருந்தது, உங்களுக்கு சொர்க்கம் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசக்கூடிய வார்த்தை பார்க்க முடிகிறது. எனவே நாம எதை உருவாக்கணும் தெரியுமா, நமக்கான நேர்வழி மட்டுமில்லை, நம்ம சூழ உள்ளவர்களை நேர்வழிக்குரியவர்களா மாற்றணும். நன்மையை நோக்கி அழைக்கிற ஒரு கூட்டம் நமக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நாம வழிகேட்டுக்கு போக மாட்டோம். நிறைய மக்களினுடைய பண்பு என்ன தெரியுமா, நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கு, ஒவ்வொருத்தருடைய அறிவு கொஞ்சம் வேறுபடும். எப்படி வேறுபடும் கேட்டா, கொஞ்சம் பேர் கொஞ்சம் கூடுதலான நாலேஜ் உள்ள ஆட்களா இருப்பாங்க, கொஞ்சம் பேர் நாலேஜ் நம்மளோட கம்மியா இருப்பாங்க. இந்த மனுஷ பண்பு என்ன தெரியுமா, யாரு கூட சேர நினைப்பான் பொதுவா அப்படின்னா, நம்மளோட அறிவு கம்மியானவன்ட்ட தான் சேர பார்ப்போம். ஏன், அவன் என்னைக்குமே நம்மளோட கூட யோசிக்க மாட்டான்ல, அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு நான் தான் புத்திசாலி, கரெக்டா இல்லையா? இப்ப என்ன விட புத்திசாலி 10 பேர் இருப்பான்ல, கண்டிப்பா உலகத்துல ஒருத்தர் மேல ஒருத்தன் 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் இருக்கிறான். என்னை விட புத்திசாலி ஒரு 1000 பேர், லட்சம் பேர் இருக்கிறானு. நான் அவர்களோடு நட்புல இருந்தோம்னா என்னைக்குமே அந்த கூட்டத்தில் நான் தான் முட்டாளா இருப்பேன். ஏன், அவங்களோட அறிவோடு ஒப்பிடும்போது என் அறிவு கம்மி. நான் முட்டாள்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா நான் தான் பெரிய புத்திசாலி, நான் அறிவாளிகளை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டா நான் தான் அந்த கூட்டத்தை முட்டாள். எல்லா மக்களுமே என்ன நினைப்பாங்க தெரியுமா, இந்த புத்திசாலி கூட சேரக்கூடாது, நம்மளுக்கு எதை செஞ்சாலும் தப்பு தப்பும்பாங்க, நம்ம முட்டா பையலோட சேர்ந்து நிற்கணும், அப்பதான் நம்ம புத்திசாலி மாதிரி காட்டலாம் அப்படிங்கிற ஒரு பண்பு. இஸ்லாம் இந்த பண்பை நிராகரிக்குது. நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நம்மளை விட சிறந்தவனோட தான் சேர்ந்து நிற்கணும். நம்மை விட அமல்களால், அறிவால் யார் சிறந்த மக்களாக இருக்கிறார்கள், ஆற்றல் பொருந்திய மக்களாக இருக்கிறார்களோ அவங்களோட சேரணும். அப்பதான் அவனை பார்த்து நம்ம திருந்துவோம். எப்படி திருந்துவோம்,
மனிதனுடைய பொதுவான பண்பு அமல்களிலும் சரி அறிவிலும் சரி நம்மை விட யார் குறைவாக இருக்கிறார்களோ அத்தகைய மக்களோடு சேர்ந்து பழகுவதை மனிதர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ நாம் 5 வேளை தொழுகிறோம், சுன்னத்தான தொழுகை தொழுவலை. 5 வேளை கூட தொழாம ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவனோட நட்பு இருக்கும். அப்பதான் அவனுக்கு நம்ம அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவன் என்னைக்கும் நம்ம பக்கம் திரும்ப மாட்டான். சுன்னத்தையும் தொழுது, தஹஜத்தையும் தொழுது, லுகாவையும் தொழுது, உபரியான நோன்பை நோட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பார்ல அவரு ஒருத்தர். அவரோட நம்ம நட்புல இருந்தோம்னா நம்ம அவருக்கு அறிவுரை கொடுக்க முடியாது. யார் கொடுப்பா? அவர் தான் நமக்கு சொல்லுவார், நீ தொழு, நிறைய வழிபடு, நிறைய திக்ர் பண்ணும்பாரு. இது மனித பண்பு. நம்மளோட முட்டாள்கள், நம்மை விட அமல்களில் குறைந்தவர்கள், அவர்களோட நட்புல இருக்கிற வரைக்கும் நம்ம புத்திசாலியாகவும் பெரிய அமல் செய்பவனை போன்று காட்டலாம். நம்மை விட புத்திசாலிகள் அமல் செய்பவர்களோடு நெருங்கிட்டா நாம முட்டாள் ஆயிருவோம் அப்படிங்கிற ஒரு பண்பு. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல இதுல சொல்லக்கூடியது, நீங்க நேர்வழிக்கு வரணும், நேர்வழி ஆல்ரெடி கடைபிடித்து அதை நோக்கி அழைக்கக்கூடிய கூட்டத்தோட சேருங்கிறான். உங்களை விட பரிசுத்தமான ஒரு கூட்டம் இருக்கும்ல, கண்டிப்பா உண்டு, அவங்களோட சேர்ந்துக்கங்கிறான். இதுதான் நாம நேர்வழியில் பயணிப்பதற்கான ஒரே வழி என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர் வசனங்களை வரக்கூடிய காலங்களை நாம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.